கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான சுவிசேஷ கூட்டத்தின் முதலாம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். And we are conveying a greeting as you accepted the first day of this gospel meeting and attending this. இந்த 2 நாட்களும் இயேசு வருகிறார் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அருளப்படும். And in these days Jesus comes. Only on this topic the word of God will be displayed. இயேசு வருகிறார். Jesus comes. எதற்காக? For what purpose he comes? 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். Let's take the Psalm 96 verse 13 for the meditation in this evening. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் வருகிறார். And he comes. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். And he cometh to judge the earth. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். And he shall judge the world with the righteousness and the people with the truth. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் 2ஆம் வருகை சத்திய வேதத்தில் 3 கட்டமாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. The coming of the Lord in the scripture, it has been classified into 3 phases. முதலாவது அவருடைய ரகசிய வருகை. The first one, the secret coming of the Lord Jesus Christ. இரண்டாவது அவருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே 7 வருட காலம் உபத்திரவம் உண்டாயிருக்கும். After the secret rapture for 7 years, there will be tribulation period on this earth. அதில் முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்க இயேசு வருகிறார். In the first 3.5 years of that, the tribulation period, in the end of that, Jesus Christ will come together those people. இந்த 2 சந்தர்ப்பங்களிலேயும் அவர் மேகத்திலே வருகிறார். In the 2 circumstances, he appeared in the cloud. மூன்றாவதாக 7 வருட உபத்திரவத்தின் முடிவிலே அவர் இந்த பூமிக்கு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு, அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையோடு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். And end of the latter 3.5 years of the tribulation period, the Lord Jesus Christ with all the overcoming saints, the bride, the church, with that he will be coming down to the earth. ஆனால் இங்கே சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய தரிசனம் அவருடைய வருகையை குறித்து கிடைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். And we could understand how the psalmist had derived the vision about the coming of the Lord Jesus Christ. இயேசுவின் 2ஆம் வருகை 3 கட்டமாக அவர் கடந்து வந்தாலும் இந்த இடத்தில் அவருடைய வருகையின் 2 கட்டங்களை குறித்து சங்கீதக்காரன் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். And even though Jesus Christ come with the 3 phases, but the psalmist has spoken in the 3 stages about the coming of the Lord. முதலாவதாக அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். First of all, he comes to the earth, comes to judge the earth. பூமியை அவர் எப்போது நியாயம் தீர்க்கிறார்? And at what time he judged the earth? இது இயேசுவின் 2ஆம் வருகையின் கடைசி கட்டமாய், அதாவது 3வது வரவாய் இருக்கிறது. And this is the third, the last part of the coming of the Lord Jesus Christ. இரண்டாவதாக அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். And he is going to judge the people with the righteousness and the people with his truth. இது இயேசுவின் ரகசிய வருகையை வெளிப்படுத்துகிறது. And this only denotes about the secret coming of the Lord. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ஒரு நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. And the secret coming of the Lord is something like a judgment. ஜனத்தை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கக்கூடிய நாள்தான் இயேசுவின் ரகசிய வருகை. The secret coming of the Lord is that period where he is able to judge the people with the truth. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 2 Corinthians chapter 5 verse 10, where you read that verse, இயேசுவின் ரகசிய வருகை ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒப்பாக அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். even the coming of the Lord is something written as a judgment. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது
தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். And we all appear before the judgment seat of the Lord. இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் தான் இயேசுவின் ரகசிய வருகையாயிருக்கிறது. Even the judgment seat, that is the secret rapture of the Lord Jesus Christ. இயேசுவின் ரகசிய வருகையில் ஒரு கூட்டத்தார் நியாயம் தீர்க்கப்பட்டு அல்லது நியாயம் விசாரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தாரோ நியாயம் தீர்க்கப்பட்டு கைவிடப்படுகிறார்கள். And in the secret rapture of the Lord Jesus Christ, one being judged and being taken up, another being judged and being abandoned. ஆகவே நாம் வாசித்த 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் இரண்டு அம்சங்கள் காணப்படுகிறது. In the Psalm 96:13, and we find about the two aspects. ஒன்று, அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். The one, he comes to judge the earth. அதற்கு வேதம் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கிறது. And even the scripture says it is the Lord's day. அவர் எப்போது இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார்? At what time he is going to judge this earth? அதை வேதம் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கிறது. But the word of God says at the Lord's day. இரண்டாவது, அவர் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். Secondly, he comes to judge the people with the truth. இதை வேதம் கிறிஸ்துவின் நாள் என்று அழைக்கிறது. And the scripture called at the day of Christ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். But I want to repeat back again. இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்க வரக்கூடிய அந்த சம்பவத்தை சத்திய வேதம் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கிறது. The circumstances when the Lord comes to judge the world, that is called the day of the Lord. ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கும் அவருடைய வருகையை சத்திய வேதம் கிறிஸ்துவின் நாள் என்று அழைக்கிறது. And judging the people with the truth, that the scripture says at the day of Christ. நான் முதலாவது கர்த்தருடைய நாளில் அவர் எப்படி பூமியை நியாயம் தீர்க்கிறார் என்பதை நான் முதலாவது சொல்ல ஆசைக்கிறேன். First of all, I desire to say in the day of the Lord how God judged the earth. இந்த கூட்டத்தின் பின்பகுதியிலே கிறிஸ்துவின் நாளில், அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். I want to tell in the latter end how to be raptured in the secret rapture. முதலாவதாக அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். First of all, he comes to judge the earth. அவர் பூமியை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? How, in what a way he is going to judge the earth. இன்றைக்கு நாம் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு என்ன சம்பவிக்க போகிறது? What's going to happen to the earth what we dwell today? மூன்று முக்கியமான தீர்க்கதரிசன வசனங்களை வைத்து விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். With the three bases of the prophecy, scientifically we are going to deal the matter. முதலாவதாக பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணும்படியாக இயேசு வருகிறார். And Jesus comes only to turn back to see. இரண்டாவதாக பூமியானது தன்னிடத்தை விட்டு நீங்க பண்ணும்படியாக இயேசு வருகிறார். And secondly, Jesus comes so that the earth may be moved from the right position. மூன்றாவதாக பூமியை வெறித்தவனை போல தள்ளாட பண்ணும்படியாக இயேசு வருகிறார். And thirdly, Jesus comes only to make the earth as a staggering drunkard. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I want to repeat back again. பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணும்படியாக இயேசு வருகிறார். And Jesus Christ comes only to make the earth in a reverse position. நாம் வாசித்தபடி அவர் வருகிறார். What we read, he comes. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். And he comes to judge the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? How the Lord Jesus Christ going to judge this earth? அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை எப்படி நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார்? Or how the Lord Jesus Christ to judge the earth, how going to come? பின்னிட்டு பூமியை திரும்ப பண்ணும்படியாக இயேசு வருகிறார். Jesus comes down upon the earth to make the earth to go in the reverse order. அதாவது கிளாக் வைஸ்ல சுற்றி கொண்டிருக்கிற இன்றைக்கு பூமியானது கிளாக் வைஸ்ல சுற்றி கொண்டிருக்கிறது. Now the earth is rotating in the clockwise. கிளாக் வைஸ்ல சுற்றி கொண்டிருக்கிற பூமியை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுற்ற பண்ணும்படியாக இயேசு வருகிறார். Jesus Christ comes, the earth which is rotating on the clockwise, to make it to rotate in the anti-clockwise. இரண்டாவதாக
பூமி தன் இடத்தை விட்டு நீங்க பண்ண முடியாக இயேசு வருகிறார். Secondly, the Lord Jesus Christ is coming on this earth only to remove the position of the earth. மூன்றாவதாக பூமியை வெறித்தவனை போல தள்ளாட பண்ண முடியாய் இயேசு வருகிறார். And thirdly, the Lord God comes down to the earth only to make the earth as a staggering, intoxicated drunkard. இந்த மூன்று சம்பவங்களும் எப்போது சம்பவிக்க போகிறது? And the three circumstances at what time is going to take place? கர்த்தருடைய நாளில். It's only in the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்றால் எப்போது? And what is meant by the day of the Lord? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு. It's after the secret rapture of the Lord Jesus Christ. அந்த 7 வருட உபத்திரவம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. And the 7 years tribulation classified into two. முதல் 3 வருட உபத்திரவம். The first 3.5 tribulation. அது உபத்திரவ காலம். That is the tribulation period. பிந்தின 3 வருட உபத்திரவம். And the latter part of the 3.5 years of tribulation period. அது மகா உபத்திரவ காலம். That is a most tribulation period. அந்த மகா உபத்திரவ காலத்துக்கு மற்றொரு பெயர் தான் கர்த்தருடைய நாள் அல்லது கர்த்தருடைய சினத்தின் நாள், கர்த்தருடைய கோபத்தின் நாள். And another name of that, the most tribulation period, it is the day of the Lord, or it is the wrath of the Lord. இந்த கர்த்தருடைய நாளுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. 3 வருட காலம் அது நீடிக்கும். The day of the Lord will have a beginning and it will have an end. It will continue for 3.5 years. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். Revelation 15 chapter verse 1 we read about that. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. தேவனுடைய கோபம் முடிகிறது. Now the wrath of God ends. மகா உபத்திரவ காலத்தோடு தேவனுடைய கோபம் அல்லது கர்த்தருடைய நாள் முடிகிறது. Well, the most tribulation period, the wrath of God, that is almost ends. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. ஆகவே இந்த 3 பூமியின் மேல் வரக்கூடிய இந்த 3 நியாயத்தீர்ப்பும் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு பிந்தின 3 வருட உபத்திரவத்திலே இந்த பூமியில் சம்பவிக்க போகிறது. And even the 3 part of the coming of the Lord and the day of the Lord is going to happen the latter of the 3.5 the most tribulation period. முதலாவதாக அவர் பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ண வருகிறார். The first thing, he is coming to the earth to make the earth to go in the reverse and the anti-clockwise. அந்த தீர்க்கதரிசன வசனத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக, before we just enter into the prophetic word, 2009ஆம் வருடத்தில் வந்த ஒரு செய்தியை நான் உங்களுடைய நினைவு கூறுதலுக்கு கொண்டு வருகிறேன். And what happened, the news in 2009, I want to bring into your remembrance. 2009ஆம் வருடத்திலே ஒரு செய்தி வந்தது. 2012ஆம் வருடத்தில் நான் வாசம் பண்ணுகிற இந்த வருடத்தில், அதாவது 2012ஆம் வருடத்தில் பூமி பின்னிட்டு திரும்ப போகிறது என்று ஒரு செய்தி வெளியானது. And 2009, one news came that in 2012, the present year, the earth going to go in the reverse, in the anti-clockwise rotation. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 2009ஆம் வருடத்தில் ஒரு செய்தி வெளியானது. அதாவது 2012ஆம் வருடத்தில், இந்த வருடத்தில் பூமி பின்னிட்டு திரும்ப போகிறது. In 2009, I read the news that 2012, the earth going to move in the reverse order. கேரளாவிலே ஏசியா நெட் அந்த டிவி, ஏசியா நெட் டிவியில அந்த செய்தி வெளியிடப்பட்டது. In Kerala, the television which called the Asian Net, in that news was displayed. விஞ்ஞானிகள் மத்தியிலும் அப்படிப்பட்டதான பேச்சு பரபரப்பாய் காணப்பட்டது. And even in the midst of the scientists, such kind of words is something astonishing. இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவில் ஹாலிவுட்ல ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அந்த படத்துக்கு பெயரு 2012. And with that basis, in America, in the Hollywood, they have made a film, and that the name of the film itself, 2012. 2012 என்கிற பெயரில் வெளியிடப்பட்டதான ஆங்கில திரைப்படம் முழு உலகத்திலும், நம்முடைய தமிழ்நாடு முதற்கொண்டு, இந்த மதுரை மாவட்டம், மதுரை பட்டணம் முதற்கொண்டு எல்லா இடத்திலும் வெளியிடப்பட்டு கோடிக்கணக்கான மில்லியன் டாலரை சம்பாதித்தது. And even that film, which is 2012, it was all over the world, even in India and Tamil Nadu, and they were able to earn millions of rupees. அதிலே அந்த படத்தினுடைய சாராம்சம் என்ன?
What is the essence, substance of that film? விஞ்ஞானிகள் சொன்னதான அந்த கருத்து 2012 வருடத்தில் பூமி பின்னிட்டு திரும்ப போகிறது என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த படம் தயாரிக்கப்பட்டிருந்தது. And that film has been prepared on the basis on the 2012 they are going to move in the reverse order. பூமி பின்னிட்டு எப்படி திரும்ப போகிறது என்கிறதான படத்தை விஞ்ஞானிகள் எடுத்து வெளியிட்ட படத்தை நாம் என்னுடைய வலதுகை பக்கத்தில் முதல் ஷாட்லையும் இடதுகை பக்கத்தில் கடைசி ஷாட்லையும் நாம் பார்க்கிறோம். And now the 2012 how the earth moves in the reverse order, even the right hand side the last part and the left hand side the last part, and in the picture you can see that. முதலாவதாக விஞ்ஞானிகள் சொன்னதான காரியத்தை நான் சொல்லுகிறேன். The first thing, and I want to tell what the scientists have told about that. பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது even the magnetic field of the earth, அதுல நார்த் போல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் and the north pole as the positive one, சவுத் போல் நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் காணப்படுகிறது. இயற்கையாக இப்போது காணப்படுகிறது. பொதுவாக அது அப்படித்தான் இருக்கும். the south pole is having the negative charge. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I want to repeat back again. பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது காந்த மண்டலமானது even the magnetic field of the earth, நார்த் போல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் the north pole is having the positive charge, சவுத் போல் நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் பொதுவாக காணப்படும். and the south pole will have a negative charge generally. ஆனால் இப்போது சூரியனிலே உண்டாகிற ஒரு பெரிய புயல் நிமித்தமாக, and because of the great storm that occurs in the sun, பூமியினுடைய காந்த மண்டலத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பெரிய மாற்றம் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். and even on the earth the magnetic field there is a drastic change is occurring. சூரியனிலே ஒரு பெரிய புயல் சூரிய சுனாமி உண்டாயிருப்பதை சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் செய்தித்தாளில் தினத்தந்தி தினமலர் எல்லா பேப்பர்ல வந்திருந்தது. and in some days ago even in Dinatandi, Dinamalar, in all the daily newspaper, there is in the sun that storm, the tsunami had come. இந்த சூரியனிலே உண்டாகிற சுனாமி புயல் நிமித்தமாக பூமியுடைய காந்த மண்டலத்திலே ஒரு பெரிய மாறுதல் சம்பவித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். and because of the storm, a tsunami like a storm in the sun, there was great changes happening on this earth. இந்த மூன்று கட்டத்தில் பூமியுடைய அந்த சுழற்சி முறை எப்படி மாறுகிறது என்று அம்புக்குறி இட்டு காட்டப்பட்டிருக்கிறது. and how the rotation of the earth changes through the arrow mark, it has been identified. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. சாதாரணமாக பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆக காணப்படும். and usually the rotation of the earth and the north pole will be having the positive charge. ஆனால் இப்போது என்ன சம்பவித்து வருகிறது? but what is happening right now, நார்த் போல் நெகட்டிவ் சார்ஜ் ஆகவும் சவுத் போல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகவும் மாறி வருகிறது. now the north pole is changing to be as a negative and the south pole change as a positive. பாசிட்டிவ் சார்ஜ் ஆக இருக்க வேண்டிய நார்த் போல் இப்போது நெகட்டிவ் சார்ஜ் ஆக மாறுகிறது. the positive charge and the pole has been changed as a negative charged pole. நெகட்டிவ் சார்ஜ் ஆக இருக்க வேண்டிய சவுத் போல் இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் ஆக மாறுகிறது. the negative charge south pole it is changed to be as a positive charged pole. இது நிமித்தமாக கிளாக் வைஸ்ல சுற்றி கொண்டிருக்கிற பூமியானது ஆன்டி கிளாக் வைஸ்ல இனிமேல் திரும்பி சுற்ற போகிறது. as the earth is rotating clockwise, hereafter the earth going to move in anti-clockwise. இது நிமித்தமாக அந்த பூமியில ஒரு பெரிய பேரழிவு சம்பவிக்கும் என்றும் அந்த பேரழிவு 2012 வருடம் சம்பவிக்கும் என்று முதலாவது கருத்து வெளியிட்டிருந்தார்கள். and the first they have said the information because of the change there would be a great devastation will occur upon the surface of the earth. ஆனால் மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகள் 2012 அல்ல 2027 அப்படி சம்பவிக்கும் என்று சொன்னார்கள். and another group of scientists they told it's not by 2012, it's only 2027 it will take place. பூமியானது பின்னிட்டு திரும்ப போகிறது. and the earth going to move in the reverse order. 2009 வருடத்தில் ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தார்கள் இந்த 2012 வருடத்தில் அப்படி சம்பவிக்கும். In the 2009 the scientists told in 2012 it's going to happen. ஆனால் மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகள் சொன்னார்கள் 2027 அப்படி சம்பவிக்க போகிறது. another group of scientists told it's going to happen on 2027. ஆனால் சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? but what the word of God says, பூமியானது பின்னிட்டு திரும்ப போகிறது. the year going to turn back. அது 2012 அல்ல 2027 அல்ல. it's not 2012, it's not a 2027. கர்த்தருடைய நாளில்
In the day of the Lord, அதாவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, after the secret coming of the Lord, 7 வருட உபத்திரவத்தில், பிந்தின 3 வருட உபத்திரவத்தில், and the 7.5 and the latter part of the 3.5 years, அந்த நாளிலே பூமி பின்னிட்டு திரும்ப போகிறது. and that time the earth going to move in the reverse order. இயேசு வருகிறார். Jesus comes. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். He comes to judge the earth with the truth. பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணும்படியாக இயேசு வருகிறார். Jesus comes only to turn the earth the reverse order. அது எப்போது? At what time it happens? ரகசிய வருகைக்கு பிற்பாடு. It happens only after the secret rapture. பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணும்படியாக இயேசு மறுபடியும் வருகிறார். And only to make the earth to go backwardly, Jesus Christ come back again. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்வதற்கு முன்பாகவே, before the scientists could see and to tell it out. 2009 வருடத்திலே தான் இது அதிகாரப்பூர்வமாக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள். Only 2009 they are authentically accepted the truth. ஆனால் சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ண போகிறார். In 2700 years, through the prophet Isaiah, God told that He is going to make the earth go backwardly. முதலாவதாக ஏசாயா 24 அதிகாரம் 1 வசனத்திலே இந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். In Isaiah 24:1 we could see about the truth. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். இங்கே தேசம் என்று தமிழிலே தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. But here in Tamil it is translated as a nation. நீங்கள் ஆங்கில வேதத்தை படித்து பார்த்தால் எர்த் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். But while you read the English scripture you can find the earth. அதாவது தேசம் என்கிற வார்த்தை எபிரேய பாஷையிலே எரித் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even the nation is Erik is written in the Hebrew language. அதற்கு எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் 6 முக்கியமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். And even all the scholars they have given 6 important meanings. அதுல முதல் அர்த்தம் பூமி. And the first one is the earth. இரண்டாவது தேசம், வனாந்தரம், இப்படி பல அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The land, the wilderness, a lot of meaning being given. ஆகவே இங்கே இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையாக்கி என்கிற வார்த்தை தேசம் அல்ல, இதோ கர்த்தர் பூமியை வெறுமையாக்கி. And according to English, the Lord maketh the earth empty and make it waste. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. அடுத்து கவிழ்த்து என்கிற ஒரு வார்த்தையை தமிழ் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். But we read in that Tamil version as being capsized. அந்த கவிழ்த்து என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே எல்பானிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even but that one Elpanin is written in the Hebrew language. அதற்கு 4 முக்கியமான அர்த்தங்கள். And it is having a 4 important meaning. மேலே இருந்து கீழே, from upward to the downward, பின்னே இருந்து முன்னே, from backward to the forward. அடுத்து a complete disorder, முற்றிலும் ஒழுங்கினமான ஒரு நிலவரம், or completely in the disorder condition. இப்ப நீங்க ஆங்கில வேதத்தில் படித்தால் இந்த வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது பூமியை ஆண்டவர் அப்சைட் டவுன், மேலிருந்து கீழே திருப்ப போகிறார் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. But in English it is written, God going to take the earth, turneth into upside down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. பூமியை ஆண்டவர் மேலே இருந்து கீழே அல்லது பின்னே இருந்து முன்னே திருப்ப போகிறார். The Lord God make the earth from upward to downward, even from east to westward, in such a way He going to change it. கிளாக் வைஸ்ல சுற்றி கொண்டிருக்கிற பூமியை ஆண்டவர் ஆன்டி கிளாக் வைஸ்ல வெகு சீக்கிரத்திலே திருப்பும்படியாக இயேசு வருகிறார். Jesus comes very soon. What the earth is moving in the clockwise direction, He's going to make it in the anti-clockwise direction. ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த ஏசாயா 24 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் ஆங்கில வேதத்திலும் மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் படித்தால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. If you read Isaiah 24 chapter verse 1 in English and other translation, you can understand it very clearly. மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை பின்னே இருந்து முன்னே திருப்பும்படியாக வருகிறார். And it is written in the original tongue, He is coming down to make the earth from the backward to move to the forward position. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. Even the word of God is having a great life. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், இந்த வார்த்தைகளோ, இந்த எழுத்தோ, எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னார்.
Even the earth, the heaven will pass away. Even the word will never pass away. ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்கதரிசனத்தை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. And what the prophecy said by prophet Isaiah, the scientific world had accepted it. ஆனால் அவர்கள் வருஷங்களை சொல்லுகிறார்கள். But they are telling about some years. ஆனால் வேதம் வருஷங்களை சொல்வதில்லை. But the word of God never say any kind of years. ஆனால் பூமியின் மீது இந்த நியாய தீர்ப்பு எப்போது வரும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. But the word of God says how the judgment is going to come upon the earth. கர்த்தருடைய நாளில் அது சம்பவிக்க போகிறது. In the day of the Lord is going to happen upon this earth. ஏசாயா தீர்க்கதரிசி சில அதிகாரங்களில் கர்த்தருடைய நாளில் சம்பவிக்கிற சம்பவங்களை குறித்து தெளிவாக தீர்க்கதரிசனம் வைத்திருக்கிறார். And Isaiah, what going to happen in the day of the Lord, very clearly he prophesied. 3 காரியங்களுக்காக இயேசு வருகிறார் என்று நான் சொன்னேன். And I told for 3 things the Lord Jesus comes. பூமியை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். Jesus comes only to judge the earth. 3 விதங்களிலே இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். In 3 ways he going to judge the earth. முதலாவது அவர் பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ண போகிறார். The first thing he going to make the earth to move backwardly. அந்த தீர்க்கதரிசன வசனத்தை தான் இப்போது நாம் சிந்தித்தோம். And that was the prophetic word we have meditated. இரண்டாவதாக, secondly, பூமியானது தன் இடத்தை விட்டு நீங்க பண்ணும்படியாக இயேசு வருகிறார். Jesus is coming so that the earth may remove from the right position. இதையும் ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And even the Isaiah prophet have prophesied, Isaiah 13 chapter verse 13. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தினாலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். In the day of his fierce anger, I will shake the heaven, and yet shall be moved out of their place. பூமி தன் இடத்தை விட்டு நீங்குமா? Will that earth be removed from its right position? இது சாத்தியம்தானா? Is it a possible one? விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்வதற்கு முன்பாக, And even before the science could come, நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக, all the modern invention to be invented, இந்த தீர்க்கதரிசன வசனத்தை விஞ்ஞான உலகம் பரியாசம் பண்ணினது. even this prophetic words, the scientific world scorn and mocked it. பூமி தன் இடத்தை விட்டு நீங்குமா? Will that earth move away from the right position? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று விஞ்ஞான உலகம் வாதாடினது. Even the scientific world had made a dispute that this thing is not possible. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். But through the Isaiah the prophet, the Lord God says, கர்த்தருடைய கடுங்கோபத்தின் நாளிலே, in the fierce anger of the Lord, பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். that the earth may remove out of its place, I will shake the earth. விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்வதற்கு முன்பாக, நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக இதை விஞ்ஞான உலகம் முழு பலத்தோடு எதிர்த்தது. And before all these things, scientific world and all those kind of things come, this prophecy, even the scientific world have neglected it. ஆனால் இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. But present the scientific world had accepted it. 1983ஆம் ஆண்டு, In the year 1983, நாசா ஆராய்ச்சி மையம் IRAS என்கிறதான ஒரு சேட்டலைட்டை விண்வெளியில் அனுப்பினது. அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். IRAS and NASA, they have sent a satellite to the space. சூரியனில் இருந்து 50 பில்லியன் மைல் தொலைவிலே ஒரு விண்வெளி வஸ்துவை இது படம் எடுத்தது. And from the 50 billions kilometers away from the sun, it is able to take a photography about one substance. அந்த விண்வெளி வஸ்துவுக்கு விஞ்ஞான உலகம் பிளானட் எக்ஸ் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. And the scientific world for that planet, they have given the planet X. அதை விஞ்ஞான உலகம் ஒரு பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பின் மூலமாக கண்காணித்தது. And the scientific world with a powerful telescope, it watched that. ஆனால் தொடர்ந்து அதனுடைய பாதையை அவர்களால் கண்காணிக்க முடியவில்லை. But continuously, they are not able to watch the orbit of that planet. மறுபடியும் 1992ஆம் ஆண்டு பூமியிலிருந்து
13 பில்லியன் மைல் தொலைவிலே ஒரு விண்வெளி வஸ்துவை கண்டுபிடித்தார்கள். In 1992, from 30 billion kilometers from the earth, they were able to find another kind of substance as a planet moving. ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 1983 ஆண்டு அவர்கள் கண்டுபிடித்த அந்த பிளானட் எக்ஸ் தான் இது என்று சொல்லுகிறார்கள். One group of scientists say it is what they discovered in 1983, that planet X. ஆனால் மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் 1992 ஆண்டு கண்டுபிடித்தது வேறு. But another group of scientists say what they have discovered in the year 1992, it's another kind of planet. ஆனால் இந்த ரெண்டு கூட்ட விஞ்ஞானிகளும் ஒரு விஷயத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். But the two scientists, for one thing, they are unified. இது பூமியை பார்க்கலும் 1500 மடங்கு பெரியதாக இருக்கிறது. And apart from the earth, 1500 times bigger than the size of the earth. அது சூரிய குடும்பத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது. And it is just traveling toward the solar family. 2035 வருடத்துக்குள்ளாக இது சூரிய குடும்பத்தில் பிரவேசிக்கும் என்று ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். One group of scientists say 2035 it will enter into the family of the sun. மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகள் 2027க்குள் பிரவேசிக்கும் என்று சொல்கிறார்கள். Another group of scientists say in 2027 it will enter into the family of the sun. இந்த சூரிய குடும்பத்திலே பிளானட் எக்ஸ் உள்ளே பிரவேசிக்கும் போது என்ன சம்பவிக்க போகிறது? If that planet X when it enter into the family of the sun, what will happen? விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பூமியை சூரியன் தன்னுடைய பக்கமாக இழுக்கும். And when the scientist says that the sun will attract it, draw it towards this direction. Planet X இந்த சூரிய குடும்பத்திலே வரும்போது அது பூமியை பார்க்கலும் 1500 மடங்கு பெரிதாக இருக்கிறபடியால் அது பூமியை தன்னுடைய பக்கம் இழுக்கும். And as this planet X is 1500 times bigger, while it enters into this family of the sun, as it is bigger, it will attract the earth to its position. இப்பொழுது நான் தான் பூமி என்று வைத்துக் கொள்ளுங்கள். And just imagine I am the earth. இந்த பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார், அவர் சூரியன். And another person is standing just like a sun. இவர் பிளானட் எக்ஸ். And I as a planet X. இந்த சூரியன் என்னை அந்த பக்கம் இழுக்கிறது. That sun is drawing to that direction. இந்த பிளானட் எக்ஸ் பூமியாகிய என்னை இந்த பக்கம் இழுக்கிறது. The planet X as I am the earth is drawing towards its position. ஆகவே நான் நின்றிருக்கிற இடத்தை விட்டு அசைய வேண்டிய நீங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகிறது. And there is a circumstances going to come for the earth where it is now located from that to move. ஆகவே விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த சூரிய குடும்பத்துக்குள் பிளானட் எக்ஸ் பிரவேசிக்கும் போது பூமியானது தன் இடத்தை விட்டு நீங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். When the planet X entered the family of the sun, that earth will have a position to move. ஆனால் பிரியமானவர்களே வேதம் 2027 என்றோ 2035 என்றோ சொல்லவில்லை. The word of God never say 2027 or 2035. விஞ்ஞானிகள் சொல்வதற்கு முன்பாகவே, and even before the scientists could say anything, நாசா ஆராய்ச்சி மையம் IRAS என்கிற சேட்டலைட்டை விண்வெளியிலே அனுப்புவதற்கு முன்பாகவே, even the IRAS, that NASA, that satellite, before they sent it to that space, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் திருவுளம் பற்றினார். and through Isaiah the prophet, God had declared it. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே, even on the fierce anger of the day of the Lord, அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே, on the day of that fierce anger, பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். and that the earth may move, I will shake the earth. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருமுறை கூட வாசிப்போம். Once again, let us read same Isaiah 13 chapter verse 13 once again. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். And that the earth might be moved, I will shake the heaven. இந்த தீர்க்கதரிசன வசனத்தை கேள்வி கேட்ட விஞ்ஞான உலகம், even the scientists who have questioned about these prophecies, இந்த ஜீவனுள்ள தீர்க்கதரிசன வார்த்தையை பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம், even the scientific world which has mocked even this a living prophetic word, பூமி தன் இடத்தை விட்டு நீங்குமா என்று கேள்வி கேட்டவர்கள், and the people put a question whether the earth will be removed from its right position. இன்றைக்கு விஞ்ஞானிகளே படம் எடுத்து
பல கிராபிக்ஸ் மூலமாக ஒரு கணக்கு போட்டு இன்றைக்கு அவர்களே இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் பூமி தன் இடத்தை விட்டு நீங்க போகிறது. And even they have made a graphic how it's going to move, and they accept the prophecy. Very soon the earth going to be moved. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை ஜெயித்திருக்கிறது. Oh dear child of God, the word of God had conquered age. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக எல்லா விஞ்ஞானிகளும் முழங்கால் படியிட்டு நிற்கிறார்கள். And even before the prophecy, all the scientists are kneeling before that. ஆதியிலே வார்த்தை இருந்தது. Even in the beginning there was a word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And that word was with God. அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. And that word itself was God. இங்கே தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் இது தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை. Even though it is a prophecy by the prophet, it is the word of the Lord. ஆகவே பூமியை அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். And that's why he comes to judge the earth. மூன்று விதங்களிலே அவர் பூமியை நியாயம் தீர்ப்பதை குறித்து நான் சொன்னேன். And I told in 3 ways he will be judging the earth. அவற்றில் 2 குறித்து இன்றைக்கு சிந்தித்தோம். And the 2 things we just meditated. ஒன்று, பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணும்படியாக இயேசு வருகிறார். The one, the Lord wanted to make the earth to move backwardly. Jesus comes. இரண்டாவதாக, பூமியை தன்னிடத்தை விட்டு நீங்க பண்ணும்படியாக இயேசு வருகிறார். And the second thing, to move the earth from the present position, Jesus comes. மூன்றாவதாக, thirdly, பூமியை வெறித்தவனைப் போல தள்ளாட பண்ணும்படியாக இயேசு வருகிறார். And make the earth to be staggering like a drunkard, and Jesus Christ comes. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே அந்த தீர்க்கதரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். In Isaiah 24 chapter we read about that prophecy in that place. வாசிப்போம். ஏசாயா 24:19-20. And Isaiah 24 verses 19 and 20. தேசம் நொறுங்கவே நொறுங்கும். தேசம் என்று தமிழில் தவறாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது அந்த இடத்திலே பூமி ஆங்கில வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பூமி நொறுங்கவே நொறுங்கும், பூமி முறியவே முறியும், பூமி அசைவே அசையும், வெறித்தவனைப் போல பூமி தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாத்திரம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது வீழ்ந்து போம், இனி எழுந்திராது. வெறித்தவனைப் போல பூமி தள்ளாட போகிறது. Now it's going to reel like a drunkard. அதை விஞ்ஞான உலகம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது? விஞ்ஞான உலகம் அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி எப்படி படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை நாம் நாளைய தினத்திலே தியானிப்போம். And how the scientists have taken their picture, how they are revealing about that, let us deal it tomorrow. இப்போ இந்த 2 காரியத்தை நான் சுருக்கமாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். And the 2 things very shortly I want to bring to your attention. கிளாக்வைஸில் சுற்றிக் கொண்டிருக்கிற பூமியை ஆன்டி கிளாக்வைஸில் சுற்ற பண்ணும்படியாக இயேசு வருகிறார். Jesus Christ comes, the earth which is rotating on the clockwise direction, to make it rotate in the anti-clockwise direction. பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இயேசு. And the Lord Jesus Christ is having a great power to move the present position of the earth. முன்னே இருந்து பின்னே சுற்றிக் கொண்டிருக்கிற பூமியை பின்னே இருந்து முன்னோக்கி சுற்று செய்ய இயேசுவுக்கு கூடுமானால், if that the Lord God which is moving from forward to the backward, and if the Lord is able to make it a backward to forward, இதுவரை பாவத்தை நோக்கி சுற்றிக் கொண்டிருந்த வாழ்க்கையை இனி பரிசுத்தத்தை நோக்கி இயேசு திருப்ப போகிறார். And whoever moving towards sinful life, the Lord God going to change the direction toward the holy life. உலகத்துக்குரியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையை விண்ணுக்குரியவனாய் வானத்துக்குரியவனாய் மாற்றும்படியாக இயேசு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். And Jesus Christ had come into the place, as you are a earthly man, as you are a worldly man, he had come down at a place to make you as a heavenly, as a terrestrial man. வியாதி என்று வியாதினால் கழிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தெய்வீக ஆரோக்கியத்தை நோக்கி திருப்பும்படியாக இயேசு உன்னை சந்திக்கிறார். The man who ever living under sickness and ailment wanted to change from that wretched position
Jesus had come. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குமானால், if that word of God is giving a great power to make the earth move backwardly, பாவத்திலும் அக்கிரமத்திலும் அசுத்தத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையை தெய்வீக பரிசுத்தத்துக்கு, இயேசுவின் பரிசுத்தத்துக்கு திருப்பும்படியான வல்லமை இயேசுவுக்கு இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. and the man who ever live under this evil, sin, abomination, filthiness of the world, and that Jesus and the word of God is having a great power to change him. உன்னுடைய குடும்பத்திலே மந்திரவாதத்தின் தொல்லை, பில்லி சுனியத்தின் தொல்லை, செய்வினை வல்லமைகள் கிரியை செய்திருக்கலாம். Even in your family, a kind of power of darkness, witchcraft, sorcery might be working against your family. பூமியையே பின்னிட்டு திரும்ப பண்ணக்கூடிய வல்லமையுள்ள தேவன் உன் ஜீவியத்திலே காணப்படுகிற சகல பிசாசின் வல்லமையில் பிடியிலிருந்து உன் ஜீவியத்தை தெய்வீகத்துக்கு நேராய், இயேசுவுக்கு நேராய் அவர் திருப்புகிறார். Whatever a God who is able to make the earth backward to their forward position, or whatever the wretched condition in our life, in our family, He, the Lord, He is having the power to change it. இந்த பூமியிலே நான் வாழ்ந்தது போதும் என்று மரணத்தை விரும்பி நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். And you might have been disgusting and having great aversion, and how much you lived upon the earth with all disgust, you have come into the presence of the Lord. இந்த உலகத்திலே ஜீவித்தது போதும் என்று நம்பிக்கை இழந்து மரணத்தை விரும்பி நீ தேவ சமூகத்திலே வந்திருக்கிறாய். You have come into the presence of the Lord. The years what you have lived is enough. That you have very hopelessly you have come into the presence of the Lord. மரணத்தை நோக்கி, சாபத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை, உன் ஜீவியத்தை ஜீவனை நோக்கி திருப்பும்படியாக இயேசு இந்த மாலை வேளையில் உன்னை சந்திக்கிறார். As you are moving towards the curse, as you are moving towards the death, wanting to change you towards the life that Jesus Christ has come in this evening. என்னுடைய வியாபாரம் அவ்வளவுதான், My business is all over. என் தொழில் அவ்வளவுதான், My occupation, profession is all over. இனி ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது என்கிற நிர்பந்தமான நிலவரத்தில் நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய். I have no chance to keep a 1 foot ahead with that hopeless condition. You might have come in the presence of the Lord. இந்த பூமியையே பின்னிட்டு திரும்ப பண்ணக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குமானால், If that the word of God is having great power to make the earth to move backwardly, நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பர்வதத்தை போன்ற பிரச்சனை தேவனுக்கு ஒரு தூசியை போல காணப்படுகிறது. whatever the problem you are facing like a mountain, it is something nothing before the Lord. இதோ இந்த நொடி பொழுது உன்னுடைய ஜீவியத்தை சமாதானத்துக்கு நேராக, சந்தோஷத்துக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக இயேசு திருப்புகிறார் தம்முடைய வார்த்தையினால். By the word of God, the Lord God is changing a direction toward the peace, toward the joy. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, உன்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறது. now right now, the word of God is able to bring a great change and renaissance in you. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. The word of God is so powerful. ஒரு நூற்றுக்கதிபதி இப்படி இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், Even the one centurion attained to Jesus Christ. என்னுடைய வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான், My servant is under sickness. அப்போது இயேசு சொல்லுகிறான், நான் வந்து அவனை குணமாக்குவேன். But Jesus said, and I will come and I will heal him. ஆனால் அந்த நூற்றுக்கதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, Oh Jesus, there is no need to come to the place. நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லு, And the very place where you are, just you order a word, என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். my servant would be healed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நூற்றுக்கதிபதிக்கு இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இந்த வேளையில் உருவாகுமானால், Oh dear beloved, as the centurion had that faith, if that faith evolve in you, இதோ உன்னை விடுவிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தை தேடி வருகிறது. and that delivering word is coming towards you, உன்னை குணமாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. and that healing word of God is coming in search of you. சிந்தையில் ஜெயமில்லையே, The word, சிந்தையில் ஜெயமில்லையே, oh, I have no
overcoming or victorious life in my imagination. எவ்வளவுதான் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லையே. And even though I fast and pray, I'm not able to lead a holy overcoming life. பூமியை பின்னிட்டு திரும்ப பண்ணுகிற கர்த்தர் இந்த நொடி பொழுது நீ எதிர்பாராத வேளையிலே உன் ஜீவியத்தை அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி திருப்புகிறார். Now, as the earth is moved from the backward to the right position, the Lord God is delivering you and move you from the filthiness into the holiness. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்கிற வார்த்தையோடு அவர் உன்னை சந்திக்கிறார். And the Lord God come with the word, I am the Lord who make you holy. நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையோடு அவர் உன்னை சந்திக்கிறார். And he is meeting you with the word, I am the true healer. இந்த வேளையிலே அந்த வார்த்தை தேவனுடைய அதே பரிசுத்தத்தை உனக்குள்ளே உருவாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. Even that very word is having great power to establish that holiness in you. இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Even Jesus Christ said very clearly, without me he can do nothing. இந்த நாள் ஆண்டவர் உன்னுடைய ஜீவியத்திலே அற்புதத்தை நடப்பிக்கிற நாளாக இருக்கிறது. This day is the day where the Lord can do miracles in our life. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நீ விசுவாசித்தால் போதும். It's enough if we believe the power of the word of God. இந்த மொத்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் அவர் தம்முடைய வார்த்தையினால் வசனத்தினால் தாங்குவதாக வேதம் விளம்புகிறது. Even the word of God very clearly say, the whole of the earth, the whole of the universe is able to uphold by his word. இந்த மொத்த பூமியையும் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். And even the whole earth with the power of the word of God is able to uphold. இந்த மொத்த பூமியையும் தாங்க பண்ணக்கூடிய வல்லமை அவருடைய வசனத்துக்கு இருக்குமானால், if that the word of God is having a power to uphold this earth, இன்றைக்கு நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய வல்லமை இந்த வசனத்திற்கு இல்லையோ? and whatever the problem, whatever the struggle, trial we're facing in our life, will not the word of God is having a power to deliver you? எபிரேயர் 1:3 Hebrew chapter 1 verse 3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். போதும், சர்வத்தையும் upholding all things. இந்த பூமியை அவர் அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறார். And even he made the air to hang in the vacuum in the middle. ஆனால் அதே வேளையில் அதர்சனமாக அவருடைய வல்லமையுள்ள வசனம்தான் இந்த பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. Only the invisible, the power of the word of God is upholding the earth. சர்வத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வசனம் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. And all the things, in all the things in this universe, the word of God able to uphold it. இந்த வல்லமையுள்ள வசனத்துக்கு, இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு நீ உன்னை அர்ப்பணிப்பாயாக. And just surrender to the power of the word of God, even to the grace of this word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to his holy name. கர்த்தருடைய நாளில், அதாவது இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு அவர் பூமியை எப்படி நியாயந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். In the day of the Lord, after the secret rapture of the coming of the Lord, how going to judge the earth, that's what we dealt now. இரண்டாவது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? Secondly, what the psalmist says, அவர் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்தீர்ப்பார். and he will judge their people with the truth. ஜனங்களை, தேவ ஜனங்களை, உலக ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கும்படியாக இயேசு வருகிறார். அதுதான் அவருடைய ரகசிய வருகை அல்லது கிறிஸ்துவின் நாள். The day of the Lord, or the secret coming of the Lord, is that he come judge the people with the truth. கிறிஸ்துவின் நாளில் என்ன சம்பவிக்க போகிறது? In the day of Christ, what's going to happen? எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த கிறிஸ்துவின் நாளில் அல்லது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இல்லை. And all Christians in the day of Christ, in the secret rapture, all never going to be raptured or never going to be taken up. அது ஒரு நியாய தீர்ப்பின் நாள் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says it is the day of judgment. இன்றைக்கு இயேசு உன்னுடைய எந்த பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார், கிருபாசனத்தில் இருக்கிறார். And today this God is having a great power and mercy
to forgive your sin, and he is seated upon the throne. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் மனங்கசந்து இந்த கிருபாசன தண்டையிலே வருவாயானால் இந்த கிருபாசனமாகிய இயேசு உனக்கு இரக்கம் பாராட்டுகிறார், சகாயம் பண்ணுகிறார், மன்னிக்கிறார். And if you, whatever sin you have committed in your life, if you come to the grace of throne, and this Lord is doing a great help to deliver you. ஆனால் இதே இயேசு நியாயாசனத்திலே வெளிப்பட போகிறார். But the same Jesus going to appear in the judgment seat. அதுதான் இயேசுவின் ரகசிய வருகை. That is the secret coming of the Lord. அந்த ரகசிய வருகையில் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா பெந்தோஸ்தே ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. In that secret rapture, all Pentecostal people, all Christians will never be taken up. நியாயாசனம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் பேமா அல்லது பீமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the judgment seat, it is said in the Greek word as Raymon. பேமா பேமா Bema. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. கிரீக்கிலே அதை உச்சரிக்கும் போது பீமா என்று உச்சரிக்கிறார்கள். In Greek, while they pronounce it as a Bema, அதற்கு 4 முக்கியமான அர்த்தங்கள். and it is having 4 meanings. ஜட்ஜ்மென்ட் சீட், The judgment seat, ட்ரிபியூனல், tribunal, மூன்றாவதாக ஃபுட் பிரெத் என்று கொடுத்திருக்கிறார்கள், பாத அகலம். and foot breadth that have been mentioned in that. நியாயாசனத்துக்கு பாத அகலம், Mercy seat, the judgment seat, that is a foot breadth. அதோட அர்த்தம் என்ன? What is the meaning? இயேசுவின் ரகசிய வருகையின் போது In the secret coming of the Lord, அவருடைய பாதத்தின் மாதிரி, and even the example pattern of his feet, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் மாதிரி வைக்கப்படும். and the feet of the Lord Jesus Christ as a pattern and model will be there. இதற்கு ஒரு கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர் எடுத்து விளக்கம் கொடுக்கும்போது One Greek theologian, while was giving explanation, கிறிஸ்துவுடைய பாதத்தின் மாதிரி, and it is a pattern and model of the feet of the Lord Jesus Christ. அதிலே நம்முடைய பாதங்கள் வைத்து பார்க்கப்படும், நம்முடைய ஜீவியம் வைத்து பார்க்கப்படும். And even our feet, our life will be placed and compared. அது மேட்சாகாவிட்டால் அவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். If that never match with that feet, and they would be abandoned and deserted. இதை வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to tell through the word of God. பேதுரு அப்போஸ்தலன் இதை சொல்லுகிறார். And even Peter apostle says about it. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. In the 1 Peter 2nd chapter verses 20 and 21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Now leaving as an example that he should follow his steps. இயேசுவின் அடிச்சுவடுகளை, The footsteps of Jesus. நியாயாசனம் என்கிற வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The judgment seat have been given this kind of explanation. யார் இயேசுவின் அடிச்சுவடுகளை அல்லது அவருடைய அடிச்சுவடின் மாதிரியை பின்பற்றினார்களோ, அந்த மாதிரியை வைத்துக் கொண்டு ஜீவித்தார்களோ, and whoever had kept the sample of the footprint of the Lord Jesus Christ, and whoever lived accordingly. அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில், in the secret coming of the Lord Jesus Christ, இயேசுவின் காலடி சுவடுகளோடு நம்முடைய ஜீவியம் வைத்து பார்க்கப்படும். and with that footsteps of the Lord Jesus Christ, even our life will be placed and measured up. அவர் இந்த பூமியில் ஜீவித்த போது கடந்து போன அதே பாதையில் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த அடிச்சுவடுகளின் மேல் நாம் நடந்து போயிருக்கிறோமா, கடந்து போயிருக்கிறோமா? And whatever suffering he had on this earth, he had went, whether we had followed their same footsteps and sufferings in our life. அந்த அடிச்சுவடு என்ன? What is the footsteps? அதன்படி ஜீவிப்பது என்றால் என்ன? What is living accordingly? அதைத்தான் 20ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And that what we read another thing in the 20th verse. இயேசு நன்மை செய்து பாடுபட்டார். And Jesus Christ did good and suffered. இயேசு குற்றம் செய்து சிலுவையில் அறையப்படவில்லை. Jesus never did evil and crucified on the cross. ஆவி ஆத்தும சரீரத்தில் குற்றமே இல்லாத மாசற்ற இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்.
and in the body, soul and spirit where he had no blemish, and that kind of God was crucified on the cross. நம்முடைய ஜீவியத்திலும் எந்த குற்றமும் செய்யாமல் நாம் நிந்தை, அவமானம், அடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். And even in our life, without any cause, reproaches or any other thing, or that all kind of suffering will come. அந்த பாதை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இயேசு போனது போல நாம் கடந்து போயிருக்கிறோமா என்று பரலோகம் பார்க்கிறது. Even the heaven will look down whether we have passed into the path in the same burden as Jesus Christ did. ஆகவே இயேசுவின் ரகசிய வருகை ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. And for them, the coming of the Lord is something like a judgment. சத்தியத்தை வைத்து அவர் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். And with the truth, he is judging the people. நம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். And we know the word of God itself, the truth. ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், நான் யாரையும் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் சொல்லிய வசனமே அந்த நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும். I'm never going to judge you. Whatever the word which I have spoken to you, that going to judge you in the last day. கிறிஸ்துவின் நாளில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? In the day of Christ, to be raptured or taken out, what we have to do. பிலிப்பியர் 1 அதிகாரம் 11 வசனம், ஆங்கிலத்தில் 10 வசனம். Philippians chapter 1 verse 11 in Tamil, 10 in English. நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருங்கள். And that ye may be sincere and without offense till the day of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், if you want to be raptured in the coming of the Lord, இங்கே ரெண்டு முக்கியமான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. and here the two important nature have been explained. முதலாவது, துப்புரவான ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில நாம் செய்ய வேண்டும். The first, we had to do a sincere life. இரண்டாவது, இடரல் அற்றதான ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும். And secondly, we must able to have life without offense. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. துப்புரவு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் இலிக்ரினேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The sincere in the Greek word is said as a இலிக்ரினேஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name. அதற்கு முக்கியமான 3 அர்த்தங்கள். And it is having a 3 important meanings. முதல் பிரதானமான அர்த்தம், and the first 3 prominent meanings. judged by sunlight, நியாயம் தீர்க்கப்படுவது அல்லது நியாயம் விசாரிக்கப்படுவது. Judged by the sunlight. சூரிய வெப்பத்தின் மூலமாக, சூரிய ஒளியின் மூலமாக நியாயம் தீர்க்கப்படுவது. Judged by the sunlight power. அல்லது இன்னொரு அர்த்தம் sun's ray, சூரிய கதிர். Another meaning given as a sun's ray. துப்புரவு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே கொடுக்கப்பட்ட முதல் அர்த்தம், சூரிய பிரகாசத்தினால், சூரிய வெளிச்சத்தினால் நியாயம் தீர்க்கப்படுவது. And the first the meaning given for the sincere word is in the original tag, by the light of the sun we are going to be judged. இரண்டாவது அர்த்தம், and the second meaning, tested as genuine, அதாவது உண்மையா போலியா என்று சோதித்து கண்டுபிடிப்பது. testing as something whether it is spurious or genuine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise to the holy name. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், but I want to tell it again. துப்புரவு என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட, கிரேக்க வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது அர்த்தம், and for the word sincere, what the Greek word gives as a meaning, இயேசுவுடைய ஜெராக்ஸாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுடைய நகல். அது உண்மையாய் இயேசு போல இருக்கிறார்களா அல்லது போலியாய் ஜீவித்திருக்கிறார்களா, மாய்மாலமாய் ஜீவித்திருக்கிறார்களா என்று அந்த நாளில், கிறிஸ்துவின் நாளில், அவருடைய வருகை நாளில் சோதிக்கப்படுவார்கள். in the day of Christ they will be tested whether they lived to the likeness of Christ or to the image of Christ in those days. இயேசுவுடைய அதே பரிசுத்தம் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறதா, and whether the holiness of Jesus Christ whether be created in us. இயேசுவுடைய அதே தாழ்மை நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறதா, or whether the humility of the Lord Jesus Christ whether be created in us. இயேசுவுடைய அதே கீழ்ப்படிதல் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறதா, the obedience of Christ
exactly we created in us. இப்படி இயேசுவின் ஒவ்வொரு மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறதா? I like that one after, like forgiving nature of Jesus being created in us. இதுதான் இயேசுவின் ரகசிய வருகையில் நியாயம் தீர்க்கப்படுவது அல்லது நியாயம் விசாரிக்கப்படுவது. And in the coming of the Lord, being judged or be judged by the Lord. நான் முதலாவது அர்த்தத்துக்கு விளக்கம் கொடுக்கிறேன். And I want to give an explanation for the first. சூரிய பிரகாசத்தினால் நியாயம் தீர்க்கப்படுவது, By the sunlight being judged, அல்லது சூரிய கதிரினால் நியாயம் தீர்க்கப்படுவது, or being judged by the sun rays. இயேசுவே சூரியனாய் இருக்கிறார். And Jesus Christ itself the sun. பிதாவாகிய தேவனை வேதம் சூரியன் என்று அழைக்கிறது. And even the God Father being called as a son. 84ஆம் சங்கீதம் Psalm 84. 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே கர்த்தரை சூரியன் என்று நாம் பார்க்கிறோம். And I think the 11th verse, the God being said as a son. 84:11. 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகும் ஆனவர். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் சூரியனாய் இருக்கிறார். Oh dear beloved, the God the Father, He is a son. அப்ப பிதாவுடைய அதே சுபாவம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று அந்த நாளில் பார்க்கப்படும். And that the nature of the Father, whether it is found in them, it will be tested. சூரியன் பிதாவாய் இருக்கிறார். And the sun is a father. அந்த கதிர்கள் அவருடைய தெய்வீக குணாசிலங்களை வெளிப்படுத்துகிறது. And the rays is all he speaks about his divine qualities. இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்லுகிறார்? Even Jesus Christ in one circumstance he says, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது, what he says in the Gospel of Matthew, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். As the Father in heaven is perfect, in all you must be also be perfect. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். And we read in the Matthew the Gospel, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, and he make even the sun to shine upon the good and evil. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். And Matthew 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ நண்பனே, என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையிலும் இந்த பூரண சர்க்குணம் உருவாக்கப்பட வேண்டும். As the Father in heaven is perfect, as you and me on this earth, you must have that perfect nature in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. 45ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிதாவின் விளையாடப்பட்ட சுபாவத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். And the 45th verse, what the precious nature that been explained, I want to remind you. பிதாவுடைய வாழ்க்கையில் நல்லோர் தீயோர் என்கிற பாகுபாடு அவர் பார்ப்பதில்லை. In the life of Father, he never see the difference of good and evil. இந்த நாட்களில் Even in these days, அவர் சூரியனை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க பண்ணுகிறார். he make the sun to shine upon the good and evil. நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Even the just and the unjust, he made the rain to rain upon. நல்லோருக்கும் தீயோருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we have to have the heart, whatever the evil, whatever the unjust people who did again, we must have the heart to do good for those people. ஆகவே கர்த்தர் சூரியனாய் இருக்கிறார். And the Lord God is like a sun. அந்த பிதா சூரியனாய் இருக்கிறார். And that Father is like a sun. அவருடைய சுபாவம் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். That nature should be created within us. அந்த சுபாவம் அப்படியே இயேசுவுக்குள்ளே காணப்பட்டது. That nature was exactly found in the Lord Jesus Christ. இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். And Jesus said very clearly, whoever seen me hath seen the Father. பிதாவாகிய தேவன் மாத்திரம் சூரியன் அல்ல. And not only that God the Father as a son, வேதம் இயேசுவையும் சூரியன் என்று அழைக்கிறது. even the word of God, scripture saying Jesus Christ is also a son. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Malachi chapter 4 verse 2. ஆனாலும்
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாயிருக்கிறார். The Lord Jesus Christ is the Son of righteousness. அப்ப இயேசுவின் அதே சுபாவம் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். The same nature of the Lord Jesus Christ should be created, formed in us. இனி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை யோவான் தரிசித்த போது, while John was able to visualize the resurrected Jesus Christ, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 16 வசனத்தில், in the Revelation chapter 1 verse 16, தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. Now the resurrected Jesus Christ is a sun that shineth in his strength. அவருடைய மனதையும் இருதயத்தையும் தான் இந்த முகம் வெளிப்படுத்துகிறது. And only in the heart and the mind it is being revealed. மனதின் பரிசுத்தம், இருதயத்தின் பரிசுத்தம், in the holiness in the mind, holiness in the heart, அதைத்தான் அவருடைய முகம் வெளிப்படுத்துகிறது. only his countenance is revealing that holiness. அருமையான தேவனுடைய பிள்ளையே, oh dear child of God, கிறிஸ்துவின் நாளில், in the day of Christ, தேவ ஜனத்தை நியாயம் தீர்க்கும்படியாக only to judge the people, இயேசு வருகிறார். Jesus comes. அவருடைய ரகசிய வருகையில் கிருபாசனம் வெளிப்படாது. and in his secret rapture the grace of throne mercy seat will never be seen. அவருடைய ரகசிய வருகையில் கருணைக்கு இடமில்லை. and there is no chance for these intercessions. அவருடைய ரகசிய வருகையில் மன்னிப்புக்கு இடமில்லை. and in the secret rapture there is no chance for forgiveness. நியாயாசனத்திலிருந்து சகாயத்தை எதிர்பார்க்க முடியாது. from the judgment seat you cannot expect to help. ஆனால் உனக்கு சகாயம் செய்ய முடியாத இந்த வேளையில், இந்த ஒத்த கடையில் முதலாம் நாளில் அவருடைய கிருபாசனம் வெளிப்பட்டிருக்கிறது. but only to do some kind of help in this Vattakarai, the mercy seat has been revealed to you. ஆகவே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன? from the part of the word of God we'll be able to understand. கிறிஸ்துவின் நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், in the day of Christ we want to be taken up. இயேசுவின் அதே சுபாவம், அதே ரூபம் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கும். the same image and the nature of the Lord Jesus Christ exactly it will be formed and formulated. யாருக்குள்ளே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். and whoever the kind of nature and image be formed, and those people are going to be raptured. அப்படி யாருக்குள்ளே அது உருவாக்கப்படவில்லையோ அவர்கள் கைவிடப்படுவார்கள். and whosoever have no such kind of image not formed, they will be abandoned and deserted. இதை யோவான் அப்போஸ்தலன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். and we could say how John the apostle is saying this. 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனங்கள். the first John the 3rd chapter verse 2 and 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. how clearly it has been written. அவர் வெளிப்படும் போது, and while he appears, அவர் வரும்போது, while he comes, அந்த கிறிஸ்துவின் நாளிலே, in the day of Christ, தெளிவாக யோவான் சொல்லுகிறார். and he even John says very clearly, அவர் இருக்கிற வண்ணமாக, as he is alike, அவர் இருக்கிற வண்ணமாகவே, and as he is like, and we will be like him. அவர் இருக்கிற வண்ணமாகவே, according to the appearance what he is, நாம் அவரை தரிசிக்க வேண்டுமாம். and we have to visualize and able to see him. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I want to tell it back again. கிறிஸ்துவின் நாளில் நமக்கு இரக்கம் கிடைக்காத பிரியமானவர்களே, in the day of Christ we will not able to get a mercy. அங்கே சகாயம் இல்லை, and there is no help at all. அங்கே மன்னிப்பு இல்லை, and there is no forgiveness. அங்கே கருணை இல்லை, and there is no compassion. அங்கே சுத்திகரிப்பு இல்லை, and there is no sanctification. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. நாம் அவரை போல மாறி இருக்கிறோமா என்றுதான் அந்த நியாயாசனம் பார்க்கிறது. whether we have changed exactly, that's what the judgment seat is seeing in us. அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ மாற்றப்பட்டிருக்கிறாயா, உருவாக்கப்பட்டிருக்கிறாயா? whether you have been formed, whether you have been created as he appears. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Pray to the holy name. அப்படியானால்
அவருடைய ரகசிய வருகையின் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே மாற இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? And in the secret rapture, we had to appear like him. What we had to do now? இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? What we had to do right now? ஓ தேவனுடைய மனுஷனே, Oh man of God, இப்போது நீ செய்ய வேண்டியது என்ன? what you had to do right now? அதைத்தான் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். That what he says in the 3rd verse. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், And every man that had this hope in him. எப்படிப்பட்ட நம்பிக்கை? What kind of hope it is? முதலாவது இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். First of all, we must have the right hope. எப்படி இருந்தாலும் இயேசுவின் ரகசியத்திற்கு போலாம் என்று அநேகர் போதிக்கிறார்கள். Many are teaching in any way that you can be raptured in the coming of the Lord. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். But we do must have the right hope. அந்த நம்பிக்கை தான் என்ன? What is that hope? என் இயேசு வெளிப்படும் போது, When my Jesus appears, அந்த கிறிஸ்துவின் நாளிலே, even on the day of Christ, அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் மாற்றப்பட்டால் மாத்திரமே, and I will be changed according to his appearance when I am changed. நான் அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நீ இப்போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். I will able to face him face to face. That hope you must receive it right now. இந்த கூட்டத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை எனக்குள்ளும் உனக்குள்ளும் உருவாக்குவாராக. And even in this meeting, let the Holy Spirit in me and in you, let him create that hope. அவர் வரும்போது, And why he comes, அவர் இருக்கிற வண்ணமாகவே as he is appearing, நான் மாறினால் மாத்திரமே, நான் இருந்தால் மாத்திரமே, only when I appear in the same manner, என் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க முடியும். I could able to see my Jesus face to face. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நம்பிக்கையை கிருபையுள்ள தேவன் இந்த கூட்டத்தின் முதலாம் நாளிலே உனக்குள்ளே கொடுப்பாராக. Oh friend, oh Christian friend, brothers and sisters, in the first day, with the grace, let God give this kind of hope in you. ஆனால் பிசாசானவன் இப்படிப்பட்ட நம்பிக்கையை எடுத்து போட்டு நமக்குள்ள ஒரு நிர்விசாரத்தையும் அசதியையும் கொண்டு வருகிறான். But the devil takes away the hope. It brings about all negligence and callousness in our lives. இந்த நம்பிக்கை யாருக்குள்ளே உருவாகிறதோ, And who is ever having this kind of hope being formed in them, அவர்கள் மாத்திரமே அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். only that kind of person, as he is a pure God, they would also purify themselves. ஆகவே அவர் வருகிறார். And he comes. இயேசு வருகிறார். Jesus comes. கிறிஸ்துவின் நாளில் நம்முடைய ஜனத்தை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க முடியாத நம்முடைய இயேசு வருகிறார். And the day of Christ, to judge the people with the truth, Jesus comes. சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கிறார். And he is judging with the truth. அந்த சத்தியம் என்ன? What is that truth? நம்முடைய வசனமே சத்தியம். Even the word of God itself, that truth. அந்த வசனம் என்ன? What is that word? அவர் இருப்பது போல இருக்கிற வண்ணமாகவே நீயும் அவரை போல மாற வேண்டும். As he is having that appearance, in the same manner, you must also be changed. அப்படியானால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல இந்த பூமியில் நாம் இப்போது உயிரோடு இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். As he is a pure God, as we live upon the earth, every day we must purify ourselves. தேவன் அவரை போல நம்மை மாற்றும்படியாக, அவர் இருக்கிற வண்ணமாக, இயேசு இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்றும்படியாக நாம் சுத்திகரித்துக் கொள்ளும்படி 3 முக்கியமான காரியங்களை வைத்திருக்கிறார். And that God the Father, like Jesus Christ, that we had to be changed, to be purified, he kept 3 things. முதலாவதாக அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். The first is precious blood he has shed for you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதற்காக பூமியிலே சிந்தப்பட்டது? Why the blood of the Lord Jesus Christ shed on this earth? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்? Why Jesus Christ
hangs on the cross ஒரு காட்சி பொருளாக அல்ல. is not something like a museum. அருமையான நண்பரே, Oh dear friend, அருமையான சகோதரே சகோதரியே, oh dear brothers and sisters, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் பூமியிலே சிந்தி இருக்கிறார். and he had shed down in the last drop of the blood on his earth. எதற்காக? For what purpose? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாக அவருடைய புண்ணிய ரத்தம் நமக்காக, உனக்காக, எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. And that you had to be purified. That sacred blood for you and for me being shed upon this earth. 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம். The 1 John chapter 1 verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடிய இயேசுவின் புண்ணிய ரத்தம் இந்த ஒத்தக்கரையிலே இப்போது சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டிருக்கிறது. The cleansing blood which cleanses from all sin, that blood of Jesus Christ in Vattakarai, drop after drop the blood is running down. அருமையான நண்பனே, தூரத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஒரு பெரிய பாவியாக பல்வேறு பாவங்களுக்கு, ரகசிய பாவங்களுக்கு நீ அடிமைப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். As you are hearing the word of God far off, you might be a slave to many kind of sins and sinful life. தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட சில பாவங்கள் வந்து சிலருக்கு வருடக்கணக்காக விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். Even in the midst of the people of God for years after years, not able to deliver from the clutches of the sin, they may be suffering. உனக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த குறிக்கப்பட்ட பாவம் வாசம் பண்ணுகிற வரையிலும் நாம் ஒருபோதும் அவர் இருக்கிற வண்ணமாகவே மாற முடியாது. As long as that kind of particular sin in you and may dwell, as he appear in the same manner, we will not able to visualize him. ஆகவே உன் ஆவி ஆத்தும சரீரத்திலே காணப்படுகிற எந்த பாவத்தையும், சகல பாவத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுள்ள இயேசுவின் புண்ணிய ரத்தம் இதோ உன் ஆவி ஆத்தும சரீரத்தில் இப்போது தெளிக்கப்படுகிறது. Even the sacred blood of the Lord Jesus Christ in body, soul and spirit, that you might be sanctified, it is being sprinkled. நீங்களோ தெளிக்கப்படும் ரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். And you have come to the springing blood of the Lord Jesus. இந்த முதலாம் நாள் இந்த கூட்டத்திலே கடந்து வந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தலைக்கு மேல் அதர்சனமாக இயேசுவின் ரத்தம் காணப்படுகிறது. Oh people who ever come for the first day, the invisible blood is seen upon your head. நீங்களோ தெளிக்கப்படும் ரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். And you have even come to the sprinkling blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his name. இந்த இயேசுவின் பரிசுத்த ரத்தம் ஒரு மனிதனை, பாவியாகிய ஒரு மனிதனை, அவனுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இயேசுவுக்கு ஒப்பாகவே மாற்றுகிறது. That sacred blood of the Lord Jesus Christ, body, soul and spirit, it changes you like Jesus. இரண்டாவதாக எபிரேயர் 13:12 வாசிக்கும் போது, Secondly, Hebrew 13:12. அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். The Lord Jesus Christ suffered out of the gate and camp. எதற்காக தெரியுமா? For what purpose he suffered in that manner? அருமையான நண்பனே, Oh dear friend, தூரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அருமையான நண்பனே, oh dear friend, who is accompanying you in the far off place. தம்முடைய சொந்த ரத்தத்தினால் பாவியாகிய உன்னை, என்னை பரிசுத்தம் செய்யும்படியாகவே நம்முடைய இயேசு நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். And only to sanctify you, you and me, the Lord Jesus Christ suffered out of the camp. மூன்றாவதாக, And thirdly, நம்முடைய மனசாட்சியை அந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது. and that blood able to cleanse our conscience. எபிரேயர் 9:14. And Hebrew 9:14. சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் Even some life of the children of God, திடீரென்று ஒரு போராட்டம் வரும்போது, when they all of a sudden when they have some trouble and struggle, திடீரென்று ஒரு பிரச்சனை வரும்போது, all of a sudden when they have a problem, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் செய்த ஒரு பாவம் நினைவுக்கு வந்து அவர்கள் யோசிப்பார்கள், இந்த பாவத்தினாலதான் எனக்கு இப்போது இப்படி சம்பவித்தது. and they will be reminded about the sins that happened some years back,
And they would think that only because of that all these things is happening in the present situation. அதேவேளை அவர்கள் மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள். And they have repented, they got the baptism and got the anointing of the Holy Spirit. ஆனா ஒரு சோதனை வரும்போது யோசிக்கிறார்கள், இந்த பாவத்தை நான் முன்பு செய்தபடினாலேதான் இன்றைக்கு நான் இந்த பாதையில போய் கொண்டிருக்கிறேன். As I have committed that kind of sin, I am forced to walk in this kind of path. இது எதை காட்டுகிறது? What he speaks. உன்னுடைய மனசாட்சி இதுவரை செத்த கிரிகளற சுத்திகரிக்கப்படவில்லை. And your conscience not been purged from all the dead works. உன் மனசாட்சியை அந்த குறிக்கப்பட்ட காரியம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நீ செய்த அந்த பாவம் வாதித்துக் கொண்டே இருக்கிறது. And the conscience, what he did some years back, is going on speaking and it is giving accusation. இதோ இப்போது right now, இந்த முதல் கூட்டத்தில் தானே, even in the first day of the meeting, இதுவரை உன் மனசாட்சியை வாதித்துக் கொண்டிருந்த அந்த பாவத்தை, or whatever the conscience which you have, the guilty conscience, உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருந்த பிசாசின் வல்லமையை, and even the power of the devil which have been accusing you, நியாயம் தீர்க்கத்தக்கதாக, and so that it might be judged. இயேசுவின் புண்ணிய இரத்தம் உன் மனசாட்சியிலே தெளிக்கப்படுகிறது. And the sacred blood of the Lord Jesus Christ being sprinkled in our conscience. ஆகவே இயேசு இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்க பிதாவாகிய தேவன் நமக்காக வைத்திருக்கிற முதல் காரியம் இயேசுவின் இரத்தம். And that we might able to visualize the Son of God in the same appearance, what the God the Father had reserved is the blood of Jesus. இரண்டாவது காரியம், and the second thing, அவருடைய வசனமாக இருக்கிறது. that is the word of God. யோவான் 17:17 and John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். and sanctify them to thy truth. உம்முடைய வசனமே சத்தியம். and thy word is that truth. வசனத்தினால் உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். By the word of God your life should be sanctified. வசனத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். By the word of God you must be sanctified. வசனத்தினால் பாவங்கள் எப்போது கழுவப்படுகிறது? By the word of God our sins been sanctified. வசனத்தினால் நீ எப்போது சுத்திகரிக்கப்படுகிறாய்? By the word of God and what the circumstances you have been sanctified. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, when you obey to the truth of baptism. எபேசியர் 5:26 இதை படிக்கிறோம். Ephesians chapter 5 verse 26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கு, that he might sanctify it, cleanse it with the washing of the water by the word. இதுவரை ஞானஸ்நானம் பெறாதவர்கள், the people who so far have not taken baptism, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்போஸ்தலருடைய கரத்திலோ அவர்கள் அனுமதி பெற்றவருடைய கரத்திலோ இதுவரை சரியான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், the people who have not taken the baptism in the name of the God the Father, Son, and who have not taken in the right hand of the apostles. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும்படியாய் உங்களுக்கு விட்டுக் கொடுங்கள், அது அர்ப்பணியுங்கள். that you might be sanctified and cleansed with the washing of the water by the word of God, surrender it for the truth. ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு மனிதன் பாவங்கள் போக கழுவப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. and by the baptism and man being cleansed and purified out of all kind of sin. அப்போஸ்தலர் 22:16 and Acts 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். உன் பாவங்கள் போக கழுவப்படு. now you had to be cleansed by blood of the Jesus. ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. and you take the baptism and you cleanse that sins may be blotted out. ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, not only that baptism, வசனத்தை கேட்க 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 உபதேசத்தை கேட்க கேட்க அது இயேசு இருக்கிற வண்ணமாகவே அந்த உபதேசம் பாவியாகிய உன்னையும் என்னையும் மாற்றுகிறது. as you just hear the word of God and according to the image of Jesus Christ, it changes you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to his holy name. மூன்றாவதாக தேவன் வைத்திருக்கிற காரியம், and thirdly what the Lord had reserved for you. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். as anyone is having that hope and as he is pure, he purify himself. நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் கொடுத்த மூன்றாவது விசேஷம், and that we might sanctify ourselves
what the special thing that God the Father had given to us. ரோமர் 15:15. Romans chapter 15:15. அப்படியிருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு போதும். புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு. Now even the sacrifice of the being sanctified by the Holy Ghost. பாவியாகிய மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே அவரை அவர் வரும்போது தரிசிப்பது சாத்தியம்தானா? And the man who is living as a sinner in a sinful life, is it possible to meet the Lord who comes? ஒருவேளை உங்களில் பலருக்கு நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க முடியுமா? And you may have a question whether I could able to visualize him as he appeared. என்ற கேள்வி உங்களுக்கு இதுவரை காணப்பட்டிருக்கலாம். You may have that question in you. ஆனால் நம்மால் முடியாது. But it is not possible with that. நம்முடைய சுயமுயற்சினால் முடியாது. By our self-efforts it is impossible. ஆனால் பரலோகத்தின் தேவன் 3 விசேஷங்களை வைத்திருக்கிறார். And the heavenly God had kept the very 3 special things. உன்னையும் என்னையும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க பண்ணும்படியாக 3 முக்கியமான விசேஷங்கள். And that as he is in the same appearance that we might able to see, he had given the 3 specialties. ஒன்று இயேசுவின் இரத்தம். One is the blood of Jesus. இரண்டாவது வல்லமையுள்ள வசனம். And the second, the powerful word of God. மூன்றாவது அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். And the third, the anointing of the Holy Spirit. இதோ நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த 3 காரியங்கள் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. And let's all close our eye. The 3 things are coming in our midst. இதோ நம்முடைய மத்தியில் இந்த மைதானத்தில் இயேசுவின் இரத்தம் ஒரு பக்கத்திலும் இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தைகள் ஒரு பக்கத்தில் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. And now here in the ground, in one way the blood of Jesus, in another way the word of God is circulating, coming around you. மூன்றாவதாக அவருடைய வல்லமையுள்ள அபிஷேகம் பரத்திலிருந்து அக்னிமயமாய் இறங்கி வந்து வருகிறது. And thirdly, the anointing power from heaven is with the power descending down upon you. ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். Oh Lord, I do have a lot of decrees. ஆண்டவரே, நான் தோல்வியுள்ளவனாய் இருக்கிறேன். Oh Lord God, I got a lot of failures. நான் ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறேன். Oh Lord God, I am in backslidden. எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். You just ask the Lord God to help me. தயவு செய்து முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள். Oh please, whosoever could able to stand on the knee, please stand on a knee. நிற்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. If you are not able to stand, it's not. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு விட்டுக் கொடுங்கள். Just give your heart to the Lord. இயேசுவின் இரத்தம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. The blood of Jesus is coming in our midst. இயேசுவின் வசனம் நம்முடைய மத்தியிலே சுற்றிக் கொண்டிருக்கிறது. Even the word of God in our midst, it's circulating. பூமியை தன்னிடத்தை விட்டு நீங்க பண்ணக்கூடிய அவருடைய வசனம். The word of God, which is having the power to remove the earth from the present position. இந்த பூமியையே பின்னிட்டு திரும்ப பண்ணக்கூடிய அவருடைய வசனம். The word of God is having a power to turn it backwardly. இந்த நாளிலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை அந்த வசனம் இப்போதே நடப்பிக்கிறது. Now the word of God is able to bring about a great turning point even in our spiritual life. இதோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. Now the night of the Holy Spirit are coming in our midst. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ? And whosoever having this kind of hope on him, அவர் இருக்கிற வண்ணமாகவே as he is and appearing in the same manner, அவரை தரிசிக்கும்படியாக that we might able to visualize. ஒவ்வொரு நாளும் இந்த சுத்திகரிப்புக்கு நாம் இடம் கொடுப்போமாக. Every day let's surrender to the sanctification. இப்போது இந்த வேளையில் அந்த சுத்திகரிப்புக்கு இடம் கொடுப்பாயாக. Right now you give him for that sanctification. இயேசுவின் ஒரு துளி ரத்தம் போதும். It's enough. One drop of the blood of Jesus. சகல பாவங்களை விட்டு நீக்கும்படியாக. And that all your sins may be removed. தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தின இயேசு, The way we had shed his own blood. தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தின இயேசு, That Jesus who had shed his own blood. அந்த சொந்த ரத்தத்தோடு இந்த முதலாம் நாளிலே உன்னை சந்திக்கிறார். With thy own blood, even the first day, he's visiting you. இயேசுவின் ரத்தம் ஜெயித்திருக்கிறது. The blood of Jesus has triumphed. தேவனுடைய வல்லமையுள்ள வசனம் ஜெயித்திருக்கிறது. Even the power of the word of God has triumphed. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒத்த கரையிலே முதலாம் நாளிலே சுவிசேஷத்தின் கொடியை ஏற்றி இருக்கிறார். Even in this first day, the Holy Spirit, even the flag, the banner of
that the bride being hoisted in Ottakarai. பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே ஜெயித்திருக்கிறார். Even the Holy Spirit had conquered. உன்னை பின்தொடர்ந்த அந்த காலத்தின் வல்லமை நியாயம் தீர்க்கப்படுகிறது. Whatever pursuing power going to be judged by the Lord. பாவத்தின் வல்லமை நியாயம் தீர்க்கப்படுகிறது. All the power of sin going to be judged. வியாதியின் வல்லமை நியாயம் தீர்க்கப்படுகிறது. All the power of sickness going to be judged. அவர் வருகிறார். He comes. இயேசு வருகிறார். Jesus comes. பூமியை நியாயம் தீர்க்க இனிமேல் வரப்போகிற இயேசு. And the Jesus who going to judge the earth. உன்னோடும் உன்னுடைய பிள்ளைகளோடும் உன் குடும்பத்தோடும் இதுவரை போராடி கொண்டிருந்த பிசாசின் வல்லமைகளை நியாயம் தீர்க்க இப்போது இந்த ஒத்தக்கரைக்கு வந்திருக்கிறார். And whatever power that struggle against you, against your family, to deliver you, he had come into this place. அந்த இயேசுவின் மூலமாக உள்ள விடுதலை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us so to experience that deliverance. கொஞ்ச நேரத்திலே வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கப்படும். ஒரு ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன். சில வருஷங்களுக்கு முன்பு நான் பெங்களூர்ல இருக்கும்போது நாங்கள் ஊழியக்காரங்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். காலையில எங்களுடைய ஃபெய்த்தம் ஜெபம் காலையில ஒரு 7 மணி இருக்கும். நாங்க இருக்கிறதான ஃபெய்த்தம் அப்படியே ஆடுனது. நான் யோசித்தேன், இது நான் இப்படி ஃபீல் பண்றேன்னு நினைத்தேன். ஆனா மற்றவங்களை திரும்பி பார்த்தால் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்க ஆரம்பித்தார். நாங்கள் இருக்கிறதான பில்டிங் அப்படி ஆடுகிறது, கதவெல்லாம் இப்படி ஆடுகிறது, ஃபேன் எல்லாம் இப்படியே அலங்கோலமாக. உடனே 2-3 சிஸ்டர்ஸ் இயேசுவே இயேசுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்த மூப்பத்தியக்கா என்ன பண்ணிட்டாங்க, தன்னை கவனிக்கிற பிள்ளையும் கூப்பிட்டுட்டு மெதுவா எழும்பி ஓடலாம்னு சொல்லி எழும்புனாங்க. அப்ப பாஸ்டர் செல்வன் சொன்னார், எல்லாரும் உட்காருங்க, செத்தா எல்லாரும் சாவோம். ஆனால் அவர் ஒரு வசனம் சொன்னார். 46ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவன் நம்முடைய அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமா இருக்கிறார். ஆகையால் பூமி சொல்லுங்கள் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்படுவோம். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் பயப்படுவோம். அதுதான் இந்த பூமிக்கு என்னதான் ஆபத்து வந்தாலும் பயப்படுவோம் சொல்லி ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் பயப்படுவோம். அப்ப அது 46ஆம் சங்கீதத்தில் உண்மையாகவே இந்த பூமி தலைகீழாய் மாறுகிறதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே these are the people who turn the world upside down, இந்த உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார்கள். அது எழுத்துக்குரிய பூமியை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள் அல்ல, பூமியிலே ஜீவிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறவர்கள். பாவத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்களை பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்புகிறவர்கள், அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் திருப்புகிறவர்கள், நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்களை பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிறவர்கள். இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆவியானவர் மூலமாய் அப்போஸ்தலர் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருந்த அந்த வல்லமையை குறித்து உலகத்தார் பேசிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் இப்போ ஒரு 15 நிமிஷம் டைம் ஆகி போச்சு. ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே நான் இதை கொடுத்து முடிப்பேன். யாராலும் வியாதி இருந்தால், ஏதாகலும் போராட்டங்கள் இருந்தால், உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை இருந்தால் இப்பொழுது நீங்கள் முன்னே வாங்க. பாஸ்டர்ஸ் போய் கொஞ்சம் இடம் இந்த வியாதியஸ்தருக்காக ஒதுக்குங்க. எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். ஊழியக்காரங்கள் எல்லாரும் இந்த தடவை என்ன செய்யணும்னா, இங்க வருகிறவங்களை சுற்றிலும் எல்லாம் முதலாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஊழியக்காரங்கள் எல்லாரையும் சுற்றி நிற்கணும். சிஸ்டர்ஸ் சைடுல சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சைடுல பிரதர்ஸ். அப்புறமா அது பக்கத்துல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கக்கூடிய விசுவாசம் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் சூழ்ந்து நிற்க வேண்டும். யாருக்காகவும் வியாதியோ பலவீனமோ குடும்ப பிரச்சனைகளோ பிசாசின் போராட்டங்களோ பிசினஸ்ல ஃபெயிலியரோ அல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிராசையோ இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று யாராலும் வாஞ்சித்தால் இங்கே இப்பொழுது முன்னாக பாருங்கள். சிஸ்டர்ஸ் தயவுசெய்து சிஸ்டர்ஸ் போய் அந்த சகோதரிமார் யாராவது வந்தா வரிசையா உட்கார வைங்க. பாஸ்டர்மார் ஜெபிக்க வர்றவங்களை வரிசையால் உட்கார வைங்க. சிஸ்டர் ஊழியக்காரங்கள் எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி சிஸ்டர்ஸ் ஜெபிக்க வர வியாதியஸ்தரை சுற்றி நிற்கணும். ஆனா ஒரு கேப் இருக்கணும். உட்கார வைங்க. ஊழியக்காரங்கள் இப்ப ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. எல்லாம் இப்படி வாங்க.
இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் ஊழியக்காரங்கள் வியாதியஸ்தரை சுற்றிலுள்ள ஊழியக்காரங்களை பற்றி விசுவாசத்தோடு இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியை நிலை மாறினாலும் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு பக்கத்தில், மறுபக்கத்தில் உலகத்தை தலைகீழாக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களை ஆட்கொண்டிருக்கிறதான துஷ்ட வல்லமைகள் இன்றைக்கு இவர்களை விட்டு போகும். இவர்கள் மேல யாரும் இன்றைக்கு கை வைத்து ஜெபிக்க போறதில்லை. நாம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க போகிறோம். யாருடைய தலைமையில இப்ப யாரும் கை வைக்க போறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிற்கிற எல்லாரும் இந்த வியாதியஸ்தர்கள் எந்த வியாதியோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் சுகமாகும்படியாக இயேசுவே என்று சொல்லி ஜெபியுங்கள். நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் பெயர்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்கிறார். பாவத்தின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், பிசாசின் ஆவிகள், மந்திரவாதத்தின் வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது விலகி ஓடுகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் சுகமாகும்படியாக நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சத்தமாய் ஜெபியுங்கள், சத்தமாய் ஜெபியுங்கள். ஆமென், ஆமென். அசுத்த ஆவியே, உனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமை சிலுவையிலே நசுக்கி போட்டார். ஆமென். இவர்கள் மேல் உனக்கு வல்லமை இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். யாரும் கூத்து பார்க்க கூடாது. எல்லாரும் ஜெபியுங்கள். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் வசனத்தால் ஜெயம், இயேசுவின் வசனத்தால் ஜெயம். சகலத்தையும் தாங்குகிற அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினால் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் ஜெயம், பரிசுத்த ஆவியினால் ஜெயம். ஜெபியுங்கள், சத்தமாய் போராடி ஜெபிப்போம். ஆமென். நீங்கள் வியாதியிலிருந்து சுகமாகிறீர்கள். கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். அசுத்த ஆவிகள் ஓடுகின்றன. சாசின் ஆவிகள் ஓடுகின்றன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இயேசு ஜெயித்தார், இயேசு
சாத்தானை இயேசு ஜெயித்தார். சாத்தானை இயேசு ஜெயித்தார். வியாதியை இயேசு ஜெயித்தார். பிசாசை இயேசு ஜெயித்தார். பாவத்தை இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதியை கர்த்தர் நீக்கியிருக்கிறார். இதோ ஒரு கரம் உங்களை தொடுகிறது. ஒரு கிரணம், சூரிய ஒளியை பார்க்கலும் பயங்கரமான ஒரு கிரணம், ஒரு ஒளி இதோ உண்மையில் பிரகாசிக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய வெளிச்சம். நீ சுகமானாய், நீ விடுதலையானாய் இயேசுவின் நாமத்தில். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் உங்களுடைய சரீரத்திலே அல்லது உங்களுடைய இருதயத்திலே ஒரு விடுதலை உணர்ந்தவர்கள் மட்டும் எழுப்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். நாங்கள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது, நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு ஒளி, சூரியனை பார்க்கலும் பிரகாசமான ஒரு ஒளி உங்கள் மேல் பிரகாசித்ததை நான் கண்டேன். நீங்கள் விடுதலையாக இருக்கிறீர்கள். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கடவது. இப்பொழுது நாங்கள் பாடுகிறோம். திரும்பவும் பாடும்போது ஒரு விடுதலையை உணர்ந்தவர்கள் எழுப்பி நில்லுங்கள். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் நம்முடைய மத்தியில் இருந்து பிசாசுகள் ஓடுவதை நான் காண்கிறேன். சிலரை அலக்கழித்த பிசாசுகள் ஓடுகின்றன.
உன்னுடைய இருதயத்திலே இவ்வளவு நாள் ஒரு பெரிய பாரம் இருந்தது, அது கூட ஒரு தீய சக்தி தான். அந்த பாரத்தை கர்த்தர் புரட்டி போட்டிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் இப்பொழுது உட்கார்ந்திருந்த அநேகர் அவர்கள் விடுதலையாகி எழுப்பி நிற்கிறார்கள். உட்கார்ந்திருக்கிறவர்களிடத்தில் கேட்கிறேன், கர்த்தர் உங்களை தொட்டார் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் எழுப்பி நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்களாக, மாதங்களாக அலக்களித்துக் கொண்டிருந்த பிசாசின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள் சரீரத்தை விட்டு புறம்பே போயிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரே நமக்கு சுகம் தரும்படி வானத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை நேசித்து, சபையை நேசித்து, ஜனங்களை நேசித்து, இப்படிப்பட்டதான விசேஷ சுவிசேஷ கூட்டத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இந்த முதலாவது நாளிலே பவனியும் நடத்தி ஆசீர்வைத்து ஜனங்கள் திரளாக கூடி வரவும், நல்ல பாட்டுகளை பாடி ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கவும், நல்ல சாட்சிகளை கேட்டு உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாகவும், நல்ல தூதுகளை கேட்டு ஒவ்வொருவரும் உணர்வடைந்து எழுப்புதல் அடைந்து ஆசீர்வதிக்கப்பட இந்த நேரத்திலே கர்த்தர் உதவி செய்திருக்கபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் போராட்டத்தில் சிக்கப்பட்ட யாவரையும் விடுவித்தீர். அதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே இயேசு வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் தெளிவாக கேட்க உதவி செய்தபடியா ஸ்தோத்திரம். இந்த பூமி சீக்கிரத்திலே பயங்கரமாக அந்த கர்த்தருடைய நாளிலே பின்னிட்டு திரும்ப போகிறது என்றும், மற்றும் இருக்கிற இடத்தை விட்டு அசைந்து அப்படியாக போக போகிறது என்றும், வெறித்தவனைப் போல தள்ளாடி குடிபெயர்ந்து போக போகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான பூமியிலே நாங்கள் ஜீவித்தாலும் கூட இந்த பூமி அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், நம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்கிக் கொண்டிருக்க தேவன் எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக, பாவத்தில் ஜீவிக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, பரலோகத்துக்கு நேராக ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உண்மையாகவே கிறிஸ்து நாளிலே நாங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். கிறிஸ்து நாளிலே நாங்கள் உம்மை சந்திக்கத்தக்கதாக சரியாக ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உமக்கு நேராக ஜீவிக்கத்தக்கதாக, உமக்கு ஒப்பாக ஒரு நாள் நடு வானத்தில் உம்மை சந்திப்போம் என்ற நம்பிக்கைக்குரிய ஜீவியத்தை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நல்ல தூதுகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசந்த பிரகாரம் ஜீவிக்க உதவி செய்யும். கூடி வந்தவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நாளை கூட்டத்தில் வந்து பங்கு பெற உதவி செய்யும். விடுவிக்கப்பட்ட எல்லாரும் இன்னும் கூட கர்த்தரோடு நெருங்க உதவி செய்யும். ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலளித்த தேவன் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.